பாரதி ராஜா அப்படிங்கிற ஒரு ஒரு ரியல் சிங்கத்தோட நான் ஒரு 12 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். அந்த சிங்கம் நடக்க முடியாமல் ஏறி வர்ற யதார்த்த முதுமையை என்னால் ஏற்றுக்க முடியல. பிக் பாக்கெட் எடுக்கிறவங்க கூட 10 பிக் பாக்கெட்டுக்கு கொஞ்சம் பயத்தில் தான் இருப்பான். 11வது பழகிடும், வேற வழி இல்லை, விடு அப்படின்னு வந்துடும். பிக் பாக்கெட் அடிக்கிறது தொழிலாக கொண்டு வர சொல்கிறேன். ஆமாம். ஆனால் இது அந்த முடிவு எடுக்கிறது இருக்குல்ல, அந்த முடிவு எடுக்கிறது இருக்குல்ல, அதுதான் அந்த படத்தோட ஹைலைட். வயசான ஒருத்தன் மகளை கட்டி கொடுத்துட்டாரு. அவளுக்கு செய்ய வேண்டிய சீர்முறைகளை செய்யலை. இந்த பணம் அவருக்கு போகும், மக கோச்சிட்டு வந்துடுறான். அவங்க போகணும். அந்த படத்தை நான் எப்படி எடுத்து வைக்கிறது? எத்தனை இடையூறு. பிஃபோர் ரிலீஸ்லாம் இப்போ வாங்குறதே இல்லை படத்தை. 1.5 வருஷமாக எந்த தமிழ் படங்களும் மீடியம் பட்ஜெட் படங்கள் வாங்குறது கிடையாது. அதை வாங்கினது நம்ம படம். காரணங்கள் ரொம்ப வலுவாக வச்சிருக்காரு. ஒருத்தனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கணுமோ அவ்வளோ பிரச்சனை இருக்கு. அந்த பணம் தேவை. ஓகே, கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை இல்லை அவனுக்கு. இப்போ நான் ஒரு ட்ரெய்லரில் 3 மாதத்துக்கு ரொட்டேஷன் விடு தானே சொல்கிறேன், உன்னை திருட போய் சொல்ல சொல்கிறேன் அப்படின்னா அது படத்தில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அதை ரிசீவ் பண்ணுற இந்த கேரக்டரோட மைண்டு ப்ரெஷர் என்னன்னு. இப்போ எனக்கு வீட்டு வாடகை கொடுக்க வழி இல்லை, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வழி இல்லை, நான் ஒரு தகப்பனா, என் கையில் ஒரு 5000 ரூபா கிடைக்குது. இந்த 5000 ரூபாயை சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட சொல்லிட்டு நான் பயன்படுத்திக்கிறது ஒன்று, சொல்லாமே பயன்படுத்திக்கிறது ஒன்று. சொல்லாமல் பயன்படுத்திக்கிட்டு 3 மாதம் கழிச்சு கொண்டு போய் கொடுத்தா அதை எப்படி பார்ப்பாங்க சம்மந்தப்பட்டவங்க? எனக்கு என் பிரச்சனை தீர்ந்துருது, எனக்கு என் பிரச்சனை தீர்ந்துருச்சு. ஆனால் தீர்ந்ததுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் அந்த வேலை பண்ணிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே, இந்த உறுத்தல் இல்லாமல் எவனும் இருக்க முடியாது. பிக் பாக்கெட் எடுக்கிறவங்க கூட 10 பிக் பாக்கெட்டுக்கு கொஞ்சம் பயத்தில் தான் இருப்பான். 11வது பழகிடும், வேற வழி இல்லை, விடு அப்படின்னு வந்துடும். பிக் பாக்கெட் அடிக்கிறது தொழிலாக கொண்டு வர சொல்கிறேன். ஆமாம். ஆனால் இது அந்த முடிவு எடுக்கிறது இருக்குல்ல, அந்த முடிவு எடுக்கிறது இருக்குல்ல, அதுதான் அந்த படத்தோட ஹைலைட். அதுதான் இந்த மாணிக்கத்தில் கிடைச்ச ஒரு நான் ஒரு ஆடியனாக புரிஞ்சுக்கிட்ட விஷயம். நான் நடிகனாக விட்டுருங்க, நான் ஒரு ஆடியனாக டப்பிங்கில் நான் போட்டு கேட்பேன், அந்த சீனை போடுங்க, அந்த சீனை போடுங்க. எனக்கு அந்த வேலை முடிஞ்சிடும். அப்புறம் லேப்டாப்பில் இப்போ வசதி இருக்கிறதுனால போட்டு காமிப்போம். ஒரு வயசான ஒருத்தன் மகளை கட்டி கொடுத்துட்டாரு. அவளுக்கு செய்ய வேண்டிய சீர்முறைகளை செய்யலை. இந்த பணம் அவருக்கு போகும், மக கோச்சிட்டு வந்துடுறான். அவங்க போகணும். அந்த பணத்தை நான் எப்படி எடுத்து வைக்கிறது? எத்தனை இடையூறு. ஸோ இவ்வளவு எமோஷன் இருக்குது மாணிக்கத்தில். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் அண்ணன் கேமராமேனாக இருக்கிறனால என்னோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறனால எடுத்தாலும் காட்டுவேன், என்ன எப்படி இருந்திருக்கு, என்ன எப்படி இருக்குன்னு. அப்பப்போ நான் அவர் என்ன மைண்டில் இருக்காருன்னு தெரியாது, அவர் கம்பல் பண்ணி பார்க்கலாம் வைப்பேன். அப்படி ஒரு நாள் சர்ச்சு பக்கத்தில் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி ஐயா பாரதி ராஜா நடந்து வர்றதை காமிச்சேன். கண்ணிலேருந்து தண்ணி கொட்டிருச்சேன் எனக்கு. அதுதான் அந்த குரு பக்தி. அது 2 விஷயம். அந்த சீனில் ஒரு கையாளாக தலப்பேன் தம்பி. இப்போ உங்கள் வயசில் அந்த தகப்பன்றது ஃப்யூச்சர் ஃபாதர். நான் இப்போ ஃபாதர். என் மகளுக்கு சினிமா புண்ணியத்தில் என் மகனுக்கோ என் மகளுக்கோ தேவையானதை ஃபீட் பண்ணிக்கிற வருமானம் எனக்கு இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இல்லாத தகப்பனுடைய மனநிலை ஒரு கலைஞனாகவும் ஒரு சமூக மனிதனாகவும் எனக்குள்ள அந்த பாதிப்பை ஏற்படுத்தும்ல. ஒரு 500 ரூபாயை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் தொலைச்சிக்கிட்டு பஸ்ஸுக்கும் காசு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் வரும்போது வீட்டில் மக இருந்தான்னா ஒருத்தனுடைய தவிப்பு இருக்குல்ல. அதில் நடித்த கதாபாத்திரம் எனக்கு பிரச்சனை இல்லை. பாரதி ராஜா அப்படிங்கிற ஒரு ரியல் சிங்கத்தோட நான் ஒரு 12 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். அந்த சிங்கம் நடக்க முடியாமல் ஏறி வர்ற யதார்த்த முதுமையை என்னால் ஏற்றுக்க முடியல. ஒரு யதார்த்தமாக நடந்து வர்றாரு. நான் அவர் பின்னாடி ரெடி சார், தூக்கத்தில் வாய்ஸ் கேட்டாலும் அலர்ட் ஆகும். நான் அப்படி அவர் கூட ஃபாலோ பண்ணி நடிச்சு அவரோட வேலை செஞ்சு பழகிருக்கேன். எனக்கு மைண்டு கான்சியஸ் சப்கான்சியஸ் எல்லாமே பாரதி ராஜாவாக இருந்த காலம் தான் ஒரு 12 வருஷம் எனக்கு. டீம்னா அப்படி தான் டீம். தூங்குற நேரம் தவிர பாத்ரூமில் இருக்கும்போது மட்டும்தான் அவர் தனியாக பாத்ரூம் போய் குளிச்சுட்டு வருவார். மற்ற நேரம் பூரா எனக்கு கூட இருக்கிற வாய்ப்பு. அந்த மாதிரி தான் நான் வாழ்ந்திருக்கேன். ஸோ அந்த பாரதி ராஜா வயதான முதுமை என்பதும் வயதோகியம் என்பதும் தவிர்க்க முடியாத ஒருத்தன் மனுஷன் வாழ்க்கையில். அது யதார்த்தம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னால் அதை தாங்கிக்க முடியல, பார்க்க முடியல. நான் ரொம்ப இவருக்கு என்னடா எதடா இந்த சீனுக்கு ஏன் இவ்வளோ அழுகுனான்னு கூட ஒரு நினச்சிருக்கலாம். சீனு மேலே நடந்து வர்றாருன்னு அன்னைக்கு ராத்திரியே நான் அங்கேருந்து கிளம்பி மெட்ராஸ் வரணும். தேனியில் நான் ஏறும்போது அவர் இறங்கிட்டார். நேராக வீட்டுக்கு போய் பார்த்துட்டு தான் வந்தேன். என்னால் அந்த கனெக்டை என்னால் டிஸ்கனெக்ட் பண்ண முடியல. அது ஒரிஜினல் ரியாலிட்டியாக இருக்கக்கூடாதுன்றத சரி பண்ணி ஆகணும்ன்றது இல்லைப்பா. அதை ஒத்துக்கிற முடியலப்பா. அதை ஒத்துக்கிற முடியல. அது ஒத்துக்கிற மைண்ட் ஒத்துக்க மாட்டேன்ருச்சு. நீங்க சொன்னது அது கேட்கறதுக்கே அவ்வளோ ஒரு அது அழகா இருந்துச்சு சார். நீங்க சொன்னது பயங்கர கஷ்டம். பிகாஸ் உங்க 2 பேரோட கனெக்ட், அந்த ஒரு ரெஸ்பெக்ட், நீங்க சொன்ன மாதிரி வயசுன்றது எல்லாரோட மனுஷ வாழ்க்கையில இருக்கணும். ஆனா அவரை நான் வயசானவரை பார்க்க விரும்பல, முடியல. இது அந்த கதாபாத்திரமும் அதுவும் சேர்ந்துட்டு நான் போய் சொல்லிட்டே வந்தேன். சார் அது போய் நந்த பரிசா இந்த சீன் போட்டு காமிச்சாப்ல சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு. அப்படியா, நல்லா இருந்துச்சாயா? ஆமாய்யா, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சார் பார்க்குறது. சார் வயசானவன் யார்? என்னேவா?
வயசான பார்க்கறதுக்கு உனக்கே கஷ்டமா இருக்கு? எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன அப்படி அவருடைய ஆங்கிள் எடுத்துக்கிறாரு. ஓகே. ஏன்னா அந்த சீனாவும் இது வந்து என்னன்னா வெறுமனே தனிப்பட்ட பாரதிராஜா மாத்திரம் நான் பார்க்கல. அங்க இன்னும் ஒரு தகப்பே இருக்கான்ல, இந்த படத்துல வந்து ரொம்ப பெசஞ்சிருந்த தம்பி உள்ளுக்குள்ள ஒவ்வொருத்தனையும் உள்ள இருக்கிற அந்த இதை வந்து இதுல வந்து நான் வந்து நல்ல வேலை இது எல்லாத்தையும் அது பண்ற மாதிரியே ஒரு கூல் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் அங்கங்க வச்சுட்டாங்க. ஏன்னா அவ்வளவு எமோஷன் இருக்கு படத்துல. நீங்க இப்ப சொல்லியிருந்தீங்க, இப்ப நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, நம்ம வந்து நிறைய படங்கள் எடுக்கலாம், பட் ஆனா நல்ல படங்கள் எடுக்கிறது தான் ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்கச்சக்கமான படங்கள் வருது சார். இது காம்படிஷன் அப்படியெல்லாம் ஒன்று இல்லவே இல்லை. இதுல நானும் படம் பண்றேன், நானும் படம் ரிலீஸ் ஆக்குறேன், ஓடுது ஓடல அப்படின்ற விஷயம்லாம் கிடையாது. ஒரு 50 days செலிப்ரேஷன்ஸ் இல்லாமல் இப்பெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. பீயிங் டிரெக்டர், நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நிறைய சினிமாக்குள்ள இருக்குது ஹெல்த்தியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல நல்ல படங்களா ஒரு 10 படம் இருந்தா கூட ஃபைன்னு நினைக்கிறீங்களா? காசாக மாற்ற முடியாத எந்த கலையும் செல்லா காசு தான். கரெக்ட். அது நான் வந்து அடிக்கடி எங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லுவேன், பசங்கள்கிட்ட சொல்லுவேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுக்கிறோம் போக்குறோம் கிடையாது. இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் உங்கள்கிட்ட பர்சனலாக சொன்ன விஷயம்தான். பிஃபோர் ரிலீஸ்லாம் இப்போ வாங்குறதே இல்லை படத்தை. 1.5 வருஷமாக எந்த தமிழ் படங்களும் மீடியம் பட்ஜெட் படங்கள் வாங்குறது கிடையாது. அதை வாங்கினது நம்ம படம். பெரிய படமும் இல்லையா? எதுவுமே பெரிய படமும் இல்லை. இப்போ ப்ரொடியூசருக்கு ஒரு நிம்மதி பெருமிச்சு விடுவாங்க இப்போவே. ஆமா, அதான் நீங்கள் ப்ரொடியூசர் அடிக்கடி சொன்னேன் சார், முந்தியெல்லாம் ஓடி சம்பாதிப்பாங்க, இப்போ ஓடிடியில் சம்பாதிக்கிறாங்க. ஓடி சம்பாதிக்கிறது எல்லாமே ஏன்னா தேட்டருக்கு கூட்டம் வர்றது கிடையாது, எப்படின்றது டிசைட் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால மேக்ஸிமம் சேஃப்டி சைடு நமக்கு சேஃபராக மாறணும்னு நினச்சி தான் இந்த ஓடிடி பிஸ்னஸ்ஸு சேட்டலைட் பிஸ்னஸ் மாறுது. அது ரொம்ப ரேராக நடக்குது. ப்ரொடியூசர்ஸ்லாம் வர ப்ரொடியூசர்லாம் வந்து ஒரு இந்த மாதிரி பிஸ்னஸ் முடிஞ்ச பிறகு நிம்மதியாக இருக்க முடியும். ஓகே. ஸோ உங்களுக்கு முந்தி அண்ணனுக்கு தெரியும், எல்லாமே என்டர்டைன்மெண்ட் எல்லா பக்கமும் திருமண பக்கம்லாம் 360 என்டர்டைன்மெண்ட் இருக்குது. முந்திலாம் அப்படி கிடையாது, சினிமா மட்டும் தான் இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து அப்படி கொட்டி கிடக்குது, பஃபே மாதிரி கிடக்குது. அதில் சூஸ் பண்ணி எடுக்கணும். அப்படி சூஸ் பண்ணி எடுத்தா தான் அந்த படத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு போகும். எனவே ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த வருஷம் 25 எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் மாணிக்கத்தை பார்த்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்றப்போ ரெசல்யூஷனாக வெளியே சொல்லலாம் தேவையில்லை. மனசார ஒரு விஷயம் நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் எங்களுக்கு முன்னாடி நீங்கள் வச்சிருக்கீங்க, அது விதைச்சிருக்கீங்க. சூப்பர். நிறைய பேர் சொன்னாங்க புத்தாண்டு சபதமா மாணிக்கம் படத்தில் ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஆமாம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் வாழ்க்கையில் மாற்றுறது நம்மளோட சமுதாயத்துக்கு ஒரு பெரிய ஒரு திருப்பத்தை கொடுக்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதில் உங்களை மாதிரியும் ஒரு ஆட்கள் அந்த படத்தில் இருக்குது இன்னும் எங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ரிவிலேஜ் ப்ரெஸ்டீஜஸாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு நல்ல நாளில் எங்களோட நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நல்லா இன்ட்ராக்ட் பண்ணோம். தேங்க்யூ. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு.